7 காசு திருப்பூர்ல கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் காணும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. திண்டுக்கல்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ண திருச்சி. போன ஆட்சியில நேரு மந்திரி தான். நேருவோட தம்பி ராமஜெயம் கொலைகேசி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா? யாராவது துப்பு தொலைங்கண்ணா? யாரு செய்யட்டும். இதை விட இவங்க ஆட்சியில ஒன்னொன்னு சொல்லுகிறேன், பிரஸ் மீட்ல கூட சொல்ல, யாருமே வாக்கிங் போ நடப்பேன போய் பயப்படுற, வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்குது. காலையில யாராவது வாக்கிங் போனா வெட்டி போடுறாங்க, குத்தி போடுறாங்க, போக. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? இவங்க போய் உட்காந்து, ஏன்னா இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா என்ன இவங்க சொல்றாங்க. மற்ற எதிர்கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகனாலதான் இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு. ரைட்டு, போன 5 வருஷம் நாங்க இல்ல, நாங்க தனியா தானே இருந்தோம். அப்ப எங்களால வந்து ஏன் எழுத உங்களுக்கு தைரியம் இல்லையா? எங்களால அண்ணா திராவிட முன்னேற்றங்களை நான் சொல்றேன் எழுத முடியுமா? விஜயகாந்த் சொன்னாரு சொல்லு, எழுதுனா தப்பு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் சொன்னா விஜயகாந்த் பேசுறானா, என்கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில பாத்தீங்கன்னா பேட்டி அவ்வளவு. ஆனா நானும் உட்கார்ந்து பாக்குறேன் டிவில, ஒருத்தன் கூட போட மாட்டேன். ஏன்னா பயம். என்ன ஜெயலலிதா என்ன என்ன கையில கத்தி கித்தி அடிச்சு கம்பு கொடுத்து வரட்டிடுவாங்க, அடிச்சுடுவாங்க. பயப்பட வேணாம் யாருக்கும். மக்களுக்கு நல்லது செய்ய நானே சரண்டர் ஆகி வரேங்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்ண, அதுக்காக தான் எதையுமே செய்வேன். மக்களுக்காக மக்கள் பணிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சு என் தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் 5 நயா பைசா வாங்கல மக்களே. இப்ப விஜயகாந்த் வந்தானா இந்த அருகு திண்டுக்கல் பூரா நோட்டை தூக்கிட்டு எங்க தலைவர் வர்றாரு, மக்களுக்காக மக்கள் பணின்னு போட்டிருக்காரு. 1 மாசம் கூட நோட்டு. அவங்களால் முடிந்த உதவி 1 ரூபாயா இருந்தாலும் 50 காசா 20 போடுறாம, அதுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மத்துக்கு ஈடு எதுங்கட அந்த தர்மத்துக்கு. அதனாலதான் என் கட்சி தொண்டர்கள் என் பின்னாடி அவங்களுக்கு நான் நல்லதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன், தீயது எதுவுமே சொல்லல. நீங்க கூட சொல்லலாம், பத்திரிகை நண்பர்களே கோச்சிக்கிறாங்க, நீங்க கூட சொல்லலாம், என்னங்க எவ்வளவு உதவி பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பூரா. உடனே ஒரு மக்களுக்கான மக்கள் பணியில ஈடுபடுமா? சரி, போராட்டம் பண்றீங்க, எதுக்காக போராட்டம் பண்றோம்? அந்த போராட்டம் மக்களுக்கு எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி உதவி பண்ணால். இப்ப அரசாங்கம் சொல்லுதுல, ரோடுக்கு நாங்க பெயிண்ட் அடிச்சுக்கிறோம், இந்த மாதிரி சமுதாய பணி கொடுத்து இது பண்ணாங்க, ஆஸ்பத்திரிக்கு நாங்க பெயிண்ட் அடிச்சு. ஏன் இப்பதான் தெரியுதா? விஜயகாந்த் கட்சிக்காரங்க எல்லாம் இறங்கணும்தான் தெரியுதா? அதுக்கு முன்னாடி தெரியலையா இந்த நாட்டு மக்களுக்கு? அதே மாதிரி இன்னைக்கு திண்டுக்கல்ல இதுதான் இப்பதான் கேள்விப்படுறேன். முன்னால சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். என்னன்னா கை காலு தலைகளை இதுக்கெல்லாம் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் இது வரைக்கும் கிடையாது திண்டுக்கல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டரே கிடையாது. சூப்பர். அதே மாதிரி தலை இன்ஜுரி, தலை ஹெட் இன்ஜுரிக்கு பண்றவங்க டாக்டர் கிடையாது. தமிழ்நாட்டே எங்கட அதிகமா ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா திண்டுக்கல்ல தான். பேப்பர்ல போட்டுருக்கோம், 2வது இடம் தமிழ்நாட்டில் அதிகமா. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஏதாவது கேட்கறாங்களா? கேட்கல. இவங்க எல்லாம் காசு வாங்குற. தாம்பரத்துல ஒரு குழந்தை இறந்துருச்சு பஸ்ல, பள்ளிக்கூடத்துல ஓட்டுறதுக்கு. உடனே கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தனாலதான் நாங்க யாரும் அறிக்கை கொடுக்கல. ரைட், உடனே 1 வாரம் பரபரப்பா இருப்போம். அடுத்து இப்ப மணல் கொள்ளன்னு எல்லாரும் இங்க வந்துடும், கோர்ட்டு சொல்லிச்சு. அதை விட்டுருவாங்க. அம்மன் திரும்ப எல்லாருமே பையன் இதை நோட்டு நீட்டு காசை கொடு உப்பரிச்ச கையா போச்சு. லஞ்சம் வாங்கி வாங்கி இந்த அரசாங்க அதிகாரிகளும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் ஆளுங்கட்சி முதலமைச்சரும் வாங்கி வாங்கி இன்னைக்கு நாடு கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு மக்கள். இதைத்தான் சொல்றேன். நாடு என்பது இந்திய நாட்டையும் சேர்த்து இந்தியாவில இவங்க 2 பேரும் சேர்ந்து அதிமுக திமுக சேர்ந்துதான் இந்தியாவை கெடுத்து வச்சு. எங்க பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். ஏன்னா இவங்க தான் ஆளுங்கட்சி கூட ஏதாவது கூட்டணி சொல்லிட்டு லஞ்சம் லஞ்சம் கெடுத்து வச்சு. நான் தெரியாம கேட்கிறேன், நீ இவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. எங்க அம்மா கஞ்சாடை கண்டால் கண்ணாசைத்தால் அப்படி இப்படியே என்னமோ சொன்னான். அடுத்ததாக பாரத பிரதமர் ஆக புகம் எங்க அம்மா அப்படின்னு. சங்கமாவே பாரத நீங்க வந்து ஜனாதிபதி ஆக்க முடியல, இனிமே பாரத பிரதமர் ஆகிறத பார்ப்போம். அப்ப என்னைய பத்தி எல்லாருமே கேட்டா, ஹிந்து பத்திரிகையில கூட கேட்டான். நான் சொன்ன வரப்போற 2016 தேர்தலில் பாப்போம் அதிமுக ஜெயிக்குதா. அப்ப உங்களுக்கு சந்தேகம் 2016 வரைக்கும் நீங்க பாக்காதீங்க, இந்த 14 எம்பி தேர்தல் அப்ப பாப்போம்.
அப்ப தெரிஞ்சிடும் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க. எங்க இதுல கேட்காம இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்கு. அவங்க சொந்த காசை செலவு பண்ணி கட்சி துண்டு போட நான் எடுத்து கொடுக்கல இருக்காங்க. அவங்களும் விழுந்து விழுந்து எழுதுறாங்க. இளைஞர் நீங்கிறாங்க, இளைஞர் பாசறங்கிறாங்க, பெண்கள் பாசறங்கிறாங்க. எந்த பாசலையும் யாரும் சேரும், எல்லாம் இங்கதான் இருக்கு. ஏன் இதை சொன்னா இதுதான் உண்மை. இன்னைக்கு பத்திரிகை நம்பர்கள் இதெல்லாம் பேசுறது தைரியமா உண்மை. அது திண்டுக்கல் எங்க இங்க ஆரம்பிக்கிறேன், முடிக்கிறது சென்னையில். முதல் மாநிலமாக திண்டுக்கல் நடக்கப்படுதா. பல பிரச்சனைகள் திண்டுக்கல் எனக்கு தெரியும். தொழிலாளர்கள் நிறைந்த ஊர் திண்டுக்கல், பஞ்சாலை முதலாளிகள் அதிகமாக. அங்க எப்படி செயல்படுறாங்க என்னுடைய தொண்டர்கள் பார்த்தேன், சூப்பரா செயல்பட்டு. அதற்கு எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க தெரியுமா? நீ போனேன்னா உடனே ஒரு சங்கம் வைப்பேன், வையே வச்சுட்டு போங்க. அதை விட என்னை பயமுறுத்துறாங்களா. எம்எல்ஏ எல்லாம் போறாரு, விஜயகாந்த் கதைகளை போகட்டும் கூட்டு போ. அஜெண்டா என்ன, போன தடவை ஒரு எம்எல்ஏ, இந்த இடம் நான் இருந்தாச்சு கூட ஒரு எம்எல்ஏ. எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க. எனக்கு கூட எதிர்கட்சி தலைவராக நீங்க கொடுத்ததுதான், நீங்க எடுத்துட்டா எடுத்து மக்கள் தான் எடுத்துக்கிறோம். இவங்க போனா யாரை வச்சு தெரியும், யாரை வச்சு தெரியும்? இந்த இருக்க தொண்டரை வச்சா இவன் எம்எல்ஏன்னு தெரியும். அதனால எனக்கு சிறிதை கூட பயம் கிடையாது. சார் டெசோ மாநாடா வரவேற்கீங்களா? வரவேற்கல. டெசோ மாநாடு இப்ப என்ன சொல்ற, தலைவர் பிரபாகர் சாகும் போது டெசோ மாநாடுக்கு யாரு அன்னைக்கு யாரு இருந்தார்? கலைஞர் தானே முதலமைச்சர். அன்னைக்கு ஏன் கேட்கல? அப்ப கேள்வி கேட்டு டெசோ மாநாடு மதுரை நடந்த யார் யாரெல்லாம் அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? பேசாம இருந்தா. அதான் சொல்றேன், நம்மளுக்கு சரித்திரம் ஓரளவா தெரியும். டெசோ மாநாடுக்குமா நான் சின்ன வயசுல நான் இருக்கிறேன். மதுரையில சந்தையில நடக்குது, கலைஞர் தலைமையில வாஜ்பாய் இருக்கார், அன்னைக்கு என் டி ராமாராவ் உட்கார்ந்து இருக்கார். தெலுங்குற சபாரத்னம், ஸ்ரீ சபாரத்னம் அப்ப சொல்லுவாங்க. பாலைவன ரோஜாக்கள்ல சபாரத்னங்கிற பேர் சத்யராஜுக்கு வச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சபாரத்னம் சொல்ற டெசோ மாநாடுக்கு தனி இளம் அடையின அப்ப கொண்டுட்டாங்க. இதெல்லாம் நடந்த கதை, வரலாறு. இந்த வரலாறு மறைக்கப்பட்டு, இதுதான் உண்மை. இது புரியாம நான் டெசோ மாநாடுக்கு குரல் கொடுக்கிறேன்னு உடனே இங்க வந்து தனி ஈழத்தை பத்தி பேச, நான் தனி ஈழத்தை பத்தி பேசல. அப்புறம் எதுக்கு டெசோ மாநாடு? இலங்கைக்கு நீங்க விடுதலை எங்க இருந்தாலும் வாங்கிட்டு நீங்க வாங்க. நாங்களாவது சொல்ற இடத்துல இருக்கோம், செய்யற இடத்துல யார் இருக்கிறது? அவங்க இருந்தாங்க போன தடவை இருந்தீங்களா, செஞ்சீங்களா? இன்னைக்கு நீங்களும் செய்யற இடத்துல இருக்கீங்க, சொல்லலாம் செய்யலாம், ரெண்டும் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி கூட கூட்டணி. சொல்ற இடத்துல செய்யற இடத்துல ரெண்டு நீங்க செய்யலாம். பயம் துளியும் கிடையாது. நான் சம்பாதிக்கணும், நான் கொள்ளையடிக்கணும், நான் எப்படி வேணுமா என் கட்சி தொண்டர்கள் எப்படி என் தொண்டர்களை இன்னமும் நல்வழிப்படுத்தணும் தான் போராடி. அதாவது என்னங்க உங்க தொண்டர்கள் நல்வழினா குடும்பத்தில் இல்லாத பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டே வரணும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறான், அதை மாத்திரம் ஒத்துக்கிறீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வருமா? அதை ஒத்துக்கிறோம். ஆனா தொண்டர்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதான் இருக்கும். பேசினா சரியா, பேசுறவங்க பேசுனா எல்லாமே சரியா வரும். அது மாதிரிதான் என்னுடைய கட்சி தொண்டர்கிட்ட நான் அரவணைச்சு போறேன். ஆக இப்போ கூட அதான் சொல்றேன், நீங்க வந்து மக்களுக்காக மக்கள் பணி நான் செய்யறேன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? இப்பதான் ஆரம்பம், போக போக பாருங்க என்னென்ன பண்றாங்க. இதான் ஆரம்பம். ஆரம்பமே இப்படி இருக்கு, இன்னும் போக போக தெரியும். நான் எப்படி எம்எல்ஏ அதுக்கு போனேன், மண்ணெண்ணெய் கிடைக்கல, 5 லிட்டருக்கு 3 லிட்டர் ஊத்துறான், அரிசி அளவு சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரேஷன் கடை நாமக்கல்லே சொன்னாங்க, இங்கேயும் சொன்னாங்க. நான் 2006 சொன்னேன், நான் ஆட்சிக்கு எப்போ வந்தாலும் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். இப்பவும் அதேதான். உங்கள் வீடு படித்த இளைஞர்களுக்கு அவங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கலாம், படித்த அதோடு சேர்ந்த படிக்காத இளைஞர்கள் நம்ம நாட்டில் அதிகம். அந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம். இதை நான் இன்னைக்கு நேற்று சொல்ல 2006 அதுல இருந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன். ஏங்க ஒரு சீன அரசாங்கம் இன்னைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் எப்படி கடன் கொடுக்குது? யாராவது யோசிச்சு பார்த்தீங்க? ஒரு சீனாவை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க, நாங்க சண்டை போட போறோம். அது ஆனா இன்னைக்கு சீனா ஒரு வல்லரசு. அமெரிக்கா சொன்ன இன்னைக்கு சீனா தான் இன்னைக்கு எப்படி முதலிடமாக வரும்? யோசிக்கிறேன். எல்லாத்தையும் யோசிச்சா
வழிபிறகு எந்த நேரம் இந்த காசு எப்படி வரும், இதுல எப்படி கொள்ளையடிக்கணும், மக்களை பத்தி எங்க சிந்தனை வரும். போன ஆட்சியில யூனிவர்சிட்டிங்கிற ஒரு 15 ஆட்சியில போட்டாங்கன்னா அவங்க கொள்ளையடிக்கணும், இவங்க கொள்ளை. உடனே இந்த அம்மா என்ன சொல்றான், போன ஆட்சியில சட்டம் 1 வருஷம் முடியணுங்கிறக்க ஆகஸ்ட் 1 எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த இதாகிறேன்னு சொன்னா என்ன, எல்லாருமே காசு தான் குறியா இருக்கும். எவன் எக்கேடு கேட்டா படிப்பு சம்பந்தமா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், யாரு எக்கேடு கேட்டாலும் இங்க இல்ல, இந்தியாவில இருந்து இங்க அதிகம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அதே தான். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சொன்னாங்க, நான் சொல்லுவேன் அதே தான் எழுதுவேன். ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி எழுதுறதுக்கு பயம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க 100 ஆண்டு பேசும் ஒரு அடிச்சான் விளம்பரம் கொடுத்தேன், போடக்கூடாது. நான் போடவே மாட்டேன். பத்திரிகை நண்பர்கள் போடுவாங்க, பத்திரிகை முதலாளியே கேட்க என்னையா 100 ஆண்டு பேசுது. இந்த மாதிரி ஒரு அம்மாவை ஆட்சியில் உட்கார வச்சோம், அதான் 100 ஆண்டுக்கு பேசும். இப்படி ஒரு அம்மாவை ஜெயலலிதாவை தமிழக முதலமைச்சர் உட்கார வச்சோமேங்கிறதா 100 ஆண்டு பேசும். ஓராண்டு 100 ஆண்டு பேசுறது இதுதான். இந்த மாதிரி ஒருத்தங்களை உட்கார வைக்க கூடாது இருக்கதான். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். பின்னர் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் நமது திருக்கரங்களால் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை கேப்டன் வழங்கினார். தமிழ்நாட்டின் நிரந்தர தலைவனை கண்டு கொண்ட பெருமையோடு தலை நிமிர்ந்து நிற்கிறது திண்டுக்கல். கேப்டனின் காலடி சுவடுகள் பதிய காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் எஞ்சிய மாவட்டங்கள் என்ற தகவலோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.